பாப்போம். அயன் சோடிகளில் சம எண்ணிக்கையான இலத்திரன்களை கொண்டவை எவை? சரி, கண்டுபிடிச்சாக்கள் ஆன்சர் அனுப்புங்க. நீங்க அனுப்பின ஆன்சர்ல 1 2 3 இருக்கு. யார சரின்னு பார்ப்போம். சரி, முதலாவது நேரயன் Na+ அப்படின்னா ஒரு இலத்திரனை இழந்திருக்கும். ஆகவே 2,8. புளோரின்டால் அணுவெண் 9. ஆகவே மைனஸ் வந்தால் 10 மாறும். அப்ப 2,8. இப்ப இதை விட வந்துட்டு Na+ சோடியம் 11. ஆகவே ஒரு இலத்திரனை இழந்தால் 10 ஆகும். 10க்கு 2,8. சரியா? புளோரின் 1 ஏற்றிருக்கு, 9 அணுவெண். ஆகவே 9 10 ஆகும், 2,8. ஆகவே 24க்கு முதலாவது விட. சரி, மெக்னீசியம் 2+க்கு பார்ப்போம். அணுவெண் 12, 2 இழந்தால் 2,8. கல்சியம் அணுவெண் 20. ஆகவே 2 இழந்தால் 18. அப்ப அது சம எண்ணிக்கையான இலத்திரன் அமைப்பு இல்லை. ஒட்சிசன் 8. சரியா? ஒட்சிசன் 8. அவ 2 ஏற்றால் 10 ஆகும். பெரிலியம். சரியா? ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம் 4வது. 2 இழந்தால் 2. Al3+ 13. 3 இழந்தால் 10. 2 8. K+ 19. 2 1 இழந்தால் 18. 18. ஆகவே சமனான இலத்திரன் நிலையமைப்பை கொண்டது 24க்கு முதலாவது விட. சரி, 25வது உங்களுக்கு செஞ்சு இந்த கடைசி விடையில் எடுக்க சொல்லி இல்லை, செய்க வழி மட்டும்தான் கேட்கப்பட்டிருக்கு. 25வது இப்படி அனுப்புங்க. சரி, செய்க வழியெல்லாம் அனுப்பியிருக்கீங்க. வெரி குட். 25வதுக்கு முதலாவது வந்திருக்கு, 2வது வந்திருக்கு. முதலாவதா 2வதா? அனுப்புவோம். பார்ப்போம், முதலாவதா 2வதா பார்ப்போம். ஆதில் ஹசன், விலுக்ஷினி, நஸ்ரின் பானூர். உங்களோட ஆன்சர் அனுப்புங்க. ஷம்லா, நஸ்ரின் பானு, அப்சா, ஜைனப், ஹிமா, அனிகா, சமீகா. சரி, அடுத்த அனுப்புங்களேன் ஆன்சர். சரி, நான் பார்ப்போம். இதுக்கு சமன்பாடு என்ன? ஒரு அணைக்கட்டின் உயரம் என்றால் h. அதில் உயரம் h. அதில் 6 மீட்டர் உயரத்துக்கு நீர் உள்ளது. அப்ப நீர் உள்ளதுதான் எங்களுக்கு தேவை. நீர் உள்ளது h. சரியா? சரி, 3வது நீர் உள்ளது. நீரினால் அடியில் பிரயோகிக்கப்பட அமுக்கண்ட P. சரி, அடர்த்தி ரோ. சரி, புவியீர்ப்பு ஆரமுடுகள் G. அப்ப இந்த எழுத்துக்கள் எல்லாம் சம்பந்தப்படும் சமன்பாடு எது? P சமன் H ரோ G. P சமன் H ரோ Gல நாங்க போட்டால் எத்தனையாவது விட? 25வதுக்கு 2வது விட. பாருங்க, H இது ரோ 1000, G 10. ஆகவே P சமன் H ரோ G 2வது. அடுத்த ஒரு விடையும் வராது. சரி, அங்க 8 மீட்டர் தந்திருக்கு. ஆனால் நாங்க நீர் உள்ளதை தான் கவனிக்கணும். முதலாவது விட வராதாகவே. அடுத்தெல்லாம் G ஆல பிரிச்சிருப்பதனால அந்த விடை ஒன்றும் வராது. சரி, 25க்கு 2வது விடை. சரி, 26க்குரிய ஆன்சர் அனுப்புங்க. 4வதா 1வதா? 26க்கு 4வது வந்திருக்கு, முதலாவது வந்திருக்கு. தாவரங்களில் காற்றின்றிய சுவாசத்தின் போது. தாவரங்கள்கிட்ட காற்றின்றிய சுவாசத்தை நான் கவனிப்போம். தாவரங்களில் காற்றின்றிய சுவாசத்துக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? தாவரங்கள் அந்த தாவரங்கள் அந்த கலைச்சுவாசத்துக்கு என்ன பேர்? காற்றின்றிய சுவாசத்துக்கு சொல்லுங்க. அல்கஹால் நொதித்தல். அல்கஹால் நொதித்தலை தான் அங்க கேட்கப்பட்டிருக்கு. அப்ப தாவரங்களில் காற்றின்றிய சுவாசத்தின் போது என்னென்ன உற்பத்தியாகும்? அப்ப நீங்க அனுப்பியிருக்கு முதலாவது விட 4வது விட.
முதலாவது விடையா நான்காவது விடையான்னு கவனிப்போம். பாருங்க, அப்ப இதுல என்ன வெளியாகுது? தாவரங்களில் காற்றினிய சுவாசத்தின் போது எத்தைல் அல்கஹால் கார்பனீராக்சைடு சக்தி. அப்ப எத்தைல் அல்கஹால் கார்பனீராக்சைடு சக்தி உருவாகும். விட எத்தனாவது விட? எத்தனாவது? நான்காவது விடையா அனுப்பினாக்கள் தான் சரி. அவை முதலாவது விட அனுப்பினாக்கள் திருத்திக் கொள்ளுங்க. முதலாவது விட நீங்க விலங்குகளில் காற்றினிய சுவாசம் லத்திக் அமில நொதித்தல அனுப்பியிருக்கீங்க. சரியா? இப்ப எத்தைல் அல்கஹால் கார்பனீராக்சைடு அல்கஹால் நொதித்தல். ஆகவே லத்திக் அமில நொதித்தல் என்ன வரும்? குளுக்கோசு லத்திக் அமிலம் சக்தி. இதுதான் விலங்குகளில் லத்திக் அமிலம் சக்தி. 26ல முதலாவது விட லத்திக் அமில நொதித்தல். இது விலங்குகளில் நடைபெறும். இதுல நீங்க ஒன்று கவனிங்க, நாங்க சுவாசத்துக்கு எழுதுற சமன்பாடுகள்ல கார்பனீராக்சைடு வராமல் வாரது இந்த லத்திக் அமில நொதித்தல் தான். பாருங்க, இதுல மட்டும்தான் கார்பனீராக்சைடு வாயு இல்லை. பொதுவாக 100 மீட்டர் போன்ற குறுந்தூர ஓட்ட போட்டிகளின் போது தசை பிடிப்பு ஏற்படும் காலில். அதற்கு காரணம் அந்த தசைகளுக்கு இடையில காற்றினுடைய சுவாசம் காரணமாக லத்திக் அமிலம் உற்பத்தி ஆகுவது. சரியா? அப்ப அந்த விளையாட்டுகளுக்கு கூடுதலான உடம்புக்கு சக்தி தேவை. களங்களினால் சக்தி உற்பத்தி செய்யப்படும் செயற்பாடத்தை நாங்க சுவாசம்னு சொல்றோம். சக்தி உற்பத்தி செய்யப்படும் செயற்பாடு. அது ஒட்சிசன் உள்ள போது நிகழ்ந்தால் காற்று சுவாசம், ஒட்சிசன் இல்லாமல் நடந்தால் காற்றினுடைய சுவாசம்னு சொல்லுவோம். அந்த காற்றினுடைய சுவாசம் விலங்குகளில் நடைபெறுமாக இருந்தால் லத்திக் அமில நொதித்தல் என்றும், தாவரங்களில் நடைபெறுமாக இருந்தால் அல்கஹால் நொதித்தல் என்றும் சொல்வோம். தாவரங்களில் எத்தைல் அல்கஹாலும் கார்பனீராக்சைடு சக்தி உற்பத்தியாகும். விலங்குகளில் லத்திக் அமிலமும் சக்தியும் உற்பத்தி ஆகும். ஆனால் காற்று சுவாசத்தின் போது காற்றின்றைய சுவாசத்தை விட கூடுதலான சக்தி உருவாகும். ஆகவே இதுக்கான விட 26க்கு நான்காவது விட. சரி, 27வது மூலமெக்ஸின் ஈட்ரோட்டு இலத்திரன் எண்ணிக்கை யாது? சரி, 27க்கு ஒரு ஆள் 7வது விட அனுப்பியிருக்கீங்க. 7வது 7ன்னு போட்டு அனுப்பியிருக்கீங்களா? 2வது விட. சரி, அப்ப 2வது விடையும் வந்திருக்கு, 3வது விடையும் வருது. 27க்கு 2வதா 3வதா? சரி, மிச்சாக்கள் 2வது 3வதும் வந்திருக்கு மாறி மாறி. சரி, இப்ப நாங்க பார்ப்போம். ஒரு கோடு என்பது 2வது 3வது வருது. ஒரு கோடு என்பது 2 இலத்திரன்களை குறிக்கும். அதாவது ஒரு பிணைப்பு 2 இலத்திரன்கள் மூலம் உருவாகுது. எக்ஸின் ஈற்றோடு ஒரு எக்ஸ் எடுத்து பார்ப்போமே. இங்கால 3 பிணைப்புகள் இருக்கு. 3 பிணைப்புகளுக்கும் எக்ஸ் ஒவ்வொரு இலத்திரன்களை கொடுத்திருக்கும். அப்ப இங்கால பக்கம் 3 இலத்திரன்கள். இங்கால தனிச்சோடி 1 இருக்கு. அவை 2 இலத்திரன், மொத்தமாக 5 இலத்திரன். இந்த எக்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா பிணைப்புக்கு 3 பிணைப்புகள் இருக்கு. அப்ப ஒவ்வொரு பிணைப்புக்கும் ஒவ்வொரு இலத்திரனை கொடுத்தால் 3 பிணைப்புக்கும் 3 இலத்திரனை கொடுத்திருக்கு. எங்களை தனிச்சோடிகள் 2 இருக்கு. அவை 3ம் 2ம் 5. ஈற்றோடு இலத்திரன் எண்ணிக்கை 5 என்பதுதான் சரி. ஆகவே 27க்கு 3வது விட. சரியா? விலங்கு இல்லாட்டி சொல்லுங்க. ஒரு பிணைப்பு என்பது 2 இலத்திரன்களை கொண்டது. இந்த எக்ஸிட ஒன்றும் இந்த எக்ஸிட ஒவ்வொரு இலத்திரன் சேர்ந்துதான் ஒரு பிணைப்பு வரும். அவை ஒரு எக்ஸிட இலத்திரன் 1 இருக்கு ஒரு பிணைப்புல. அவை 3 பிணைப்புல 3 இருக்கு. அந்த 3ம் 2ம் சேர்ந்து 5. 27க்கு 3வது விட. 28 29 சொல்லுங்க. 28 29. 28 அனுப்புங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. சரி, 28க்கு 1வது விடையும் 2வது விடையும் வந்திருக்கு. 1வது விடையா 2வது விடையான்னு நாங்க பார்ப்போம். அது 2வது விட கூட வருது. சரி, எல்லாரும் அனுப்புங்க பார்ப்போம். சரி,
அடுத்தாக்களும் பேர் சொல்ல முதல் உங்களோட விடயங்கள் அனுப்புங்களேன். இது இலகுவான ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். என்னன்னு சொன்னால் ஒத்த ஏற்றங்கள் தள்ளும், ஒவ்வாத ஏற்றங்கள் கவரும். சரியா? ஒத்த ஏற்றங்கள் தள்ளும். 4வது விடையும் அது 28. சரி, 4வது விடையும் வந்திருக்கு. சரியா? ஒத்த ஏற்றங்கள் தள்ளும், ஒவ்வாத ஏற்றங்கள் கவரும். இந்த சின்ன விடயத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாங்க எழுதுறோம். சரி, பார்ப்போம். இப்ப பாருங்க, ஏபி என்னும் இரு கண்ணாடி கோள்கள் கம்பளியால் உருவஞ்சப்பட்டு, இரண்டுமே கண்ணாடி கோள். அப்ப இரண்டிலையும் ஒரே வகையான ஏற்றம் தான் உருவாகும். இரண்டிலையும் பாருங்க, ஏபிஎன் இரு கண்ணாடி கோள்கள் கம்பளியால் உருவஞ்சப்பட்டு படத்தில் காட்டவர் அருகருகே கொண்டு வரப்பட்ட போது உமது அவதானம் என்ன? அப்ப இரு கண்ணாடி கோள்கள் கம்பளியால் உருவஞ்சப்பட்டு, ரெண்டையும் கண்ணாடி கோளினால் கம்பளியினால் உருவஞ்சினால் இரண்டிலையும் ஒரே விதமான ஏற்றம் உருவாகும். ஒரே விதமான ஏற்றம் உருவாகினால் ஒத்த ஏற்றங்களாக இருந்தால் இரண்டும் ஒன்றையொன்று தள்ளும். சரியா? இரு கண்ணாடி கோள்கள் கம்பளியால் உருவஞ்சப்பட்டு படத்தில் காட்டவாறு அருகருகே கொண்டு வரப்பட்ட போது, அப்ப இரண்டுமே கண்ணாடி கோள் என்றால் இரண்டுமே உருவஞ்சப்படுவதும் கம்பளியிலும். இரண்டிலும் ஒத்த ஏற்றங்கள் உருவாகும். ஒத்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ளும். ஆகவே 28 கொண்டு 29வது 29வது அனுப்புங்க ஆன்சர். சரி, 29வது நாங்க பார்ப்போம். 29வதுக்கு என்னோட ஆன்சர்களை பார்த்தால் 9க்கு 3ம் 4ம் 29க்கு 3ம் 4ம் வந்திருக்கு. சரி, 29வது கேட்கப்பட்ட கேள்வி இதுதான். இரு கால முதிர்வு மூலம் தன்மகரந்த சேர்க்கையை தடுக்கும் தாவரம். இரு கால முதிர்வு. சரி, நீங்க தென்னையை பார்க்கலாம். தென்னை ஒரு பாட்பூ. சரியா? தென்னை ஒரு பாட்பூ. கொடித்தோடை தன்மலட்டு தன்மை. 2வது கொடித்தோடை தன்மலட்டு தன்மை. 3வது உள்ள மல்லிகை சமனில்லா தம்ப உண்மை. முதலாவது தென்னை ஒரு பாட்பூ, கொடித்தோடை தன்மலட்டு தன்மை. 3வது உள்ள மல்லிகை சமனில்லா தம்ப உண்மை. ஆகவே 4வது உள்ள மூக்குத்தி பூண்டு. மூக்குத்தி பூண்டு தான் எதை தரும்? இரு கால முதிர்வு. இந்த இருக்கு மூக்குத்தி பூண்டு. மூக்குத்தி சோளம், மூக்குத்தி பூண்டு, ஆடு தின்னா பாலை. இரு கால முதிர்வு. அதாவது ஆணகம் பெண்ணகத்திற்கு முன்னதாக முதிர்ச்சி அடைந்தால் ஆணக முன்முதிர்வு என்றும், பெண்ணகம் ஆணகத்திற்கு முன்னதாக முதிர்ச்சி அடைந்தால் பெண்ணக முன்முதிர்வு என்றும் அழைக்கப்படும். இதன் மூலம் தன்மகரந்து சேர்க்கை தடுக்கப்பட்டு அயன் மகரந்து சேர்க்கை நிகழும். சரியா? ஆகவே இதுக்கான விடை மூக்குத்தி பூண்டு. 29க்கு 4வது விடை. சரி, 30வதுக்கு ஆன்சர் அனுப்புங்க. 28வதுக்கு 1வது விடை. ஒன்றையொன்று தள்ளும். இரண்டிலும் ஒத்த ஏற்றங்கள் உருவாகுவதனால இரண்டுமே ஒன்றையொன்று தள்ளும். இப்ப நீங்க 29வதுல 30வதுக்கு அனுப்புங்க. 30வதுக்கு இதுவரைக்கும் வந்த விடைகள் சரி. சரி, அடுத்தாக்கள் அனுப்பினா சரி. சரி, அப்ப 30வதுக்கு 1வது விடையும் 2வது விடையும் வந்திருக்கு. மின் ரசாயன பாடம் படிச்சிருப்பீங்க. சரி, எளிய மின்கலம் ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இதில் அனோட்டில் நடைபெறும் தாக்கம். சரி, எளிய மின்கலத்துல
அனோட் எது கதோட் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிற? தாக்க வித தொடரில் எது மேலே இருக்கோ அதுதான் அனோட். அவை அனோட்டில் ஒட்சியேற்றம் நிகழும். ஆனாவும் ஓனாவும் உயிரெழுத்துக்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அனோட்டும் ஒட்சியேற்றம். ஆகவே அடுத்தது என்ன? தாக்க விதத்தொடர் கீழே உள்ளது கதோட், அதுல தாழ்த்தல் கதா. அது நேர் முனையா மறைமுனையா? கத்தானே. நேர்முனை. கத்தானே சரியா? ஆகவே இது மறைமுனை. ஆகவே கத்தானே கதோட் தாழ்த்தல் நேர்முனை. அவை இங்கால பக்கம் அதுக்கு எதிரானது அனோட் ஒட்சியேற்றல் மறைமுனை. சரியா? ஆகவே அனோட்டில் ஒட்சியேற்றம் நிகழும். ஒட்சியேற்றம் என்பது விளைவுக்கு இலத்திரன்கள் சேரும் அப்படி ஞாபகம். சரி, அதாவது இலத்திரன்களை விடுவிக்கும், இலத்திரன்களை வழங்கும், அதாவது கரையும். இந்த இடத்துல கரையும். ஆகவே Zn என்பது அயனாக மாறும். பாருங்க, திண்மம் திண்மம் கரைசலாக மாறும், எக்வஸாக மாறும், SAQ-ஆக மாறும், அதாவது கரையுது. ஆகவே இது நடைபெறும் ஒட்சியேற்றல் தாக்கம் Zn2+ ஆகவும் 2 இலத்திரன்களாகவும் மாறுது. ஆகவே 30க்கு முதலாவது விடை. 30க்கு முதலாவது விடை. இலத்திரன்களை பெற்றுக்கொள்ளும் தாக்கம் தான் தாழ்த்தல் தாக்கம். தாழ்த்தல் தாக்கம் தான் இரண்டாவது விடையாக வந்திருக்கு. கதோட்டில் நடைபெறும் தாழ்த்தல் தாக்கம் தான் இரண்டாவது விடை. H+ இலத்திரன்களை பெற்று ஐதரசன் வாயுவாக மாறும். 30க்கு முதலாவது விடை. சரி, 31வது 31வது சரி, 31வது 360 பாகையை 3ஆ பிரிச்சு 120 பாகையா பிரிச்சு காட்டிருக்கு. 1வது 4வது அனுப்புறீங்க. வளையம் சமநிலையில் உள்ள போது F-இன் பெருமானம் சமநிலையில இருக்கும் போது, அப்ப எங்களுக்கு லேசி 3 சம பகுதிகளாக பிரித்தால் அது அசையக்கூடாது, எந்த திசையிலும் செல்லாமல் இருக்கணுமாக இருந்தால், சரியா, செல்லாமல் இருக்கணுமாக இருந்தால் இங்க 60 நியூட்டன், இதுலயும் 60 நியூட்டன். ஆகவே சமனான 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இது சமநிலை என்றால் விளையுள் விசை 0-ஆக இருக்கணும், எந்த திசையிலும் அசையாமல் இருக்கணுமாக இருந்தால் இந்த இடத்திலையும் 60 நியூட்டன் தான் வழங்கப்பட வேண்டும். ஆகவே 31வதுக்கு 4வது விடை. 31வதுக்கு 4வது விடை. சரி, 32வது சொல்லுங்க. இந்த பக்கத்தை முடிப்போம். 32வதுக்கு என்ன விடை? முப்பத்தி 32வதுக்கு முதலாவது ஆன்சர் தான் அனுப்புறீங்க. சரி, மெழுகு திண்மம் ஒன்றை வெப்பமேற்றிய பின்னர் குளிர விடப்பட்டது. இச்செயற்பாட்டிற்காக வெப்பநிலை நேர வரைப்பு தரப்பட்டுள்ளது. இவ்வரைப்பை பயன்படுத்தி மெழுகின் உருகு நிலை, மெழுகு எப்ப உருகுதுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? உருகு நிலை என்பது, அதாவது உருகு நிலை கொதிநிலை என்பது நிலை மாற்றம் நடைபெறும் சந்தர்ப்பம். நிலை மாற்றம் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் அதுல வெப்பநிலை மாறாது. பாருங்க, இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் வெப்பநிலை மாறாம். நேரம் சென்றாலும் வெப்பநிலை மாறாது என்று சொன்னால் பிணைப்புக்களை அந்த கொடுக்கிற வெப்பம் எல்லாம் பிணைப்புக்களை உடைக்க பயன்படும். அதனால வெப்பநிலை அதிகரிப்பு ஒன்று காட்டாது அல்லது குறைவொன்று காட்டாது. அந்த சந்தர்ப்பம் அது உருகுநிலையா இருக்கணும், அல்லது கொதிநிலையா இருக்கலாம், அல்லது உறைநிலையாக இருக்கலாம். ஆகவே 25 பாகை செல்சியஸில் உள்ள ஒரு மெழுகு 55 பாகை செல்சியஸில் அப்படியே நேரம் செல்ல செல்ல மாறாக இருக்குமாக இருந்தால் திண்மமாக உள்ளது திரவமாகிறது. அதாவது மறை வெப்பம் ஒன்று இருக்கு, உருகலின் மறை வெப்பம். அந்த உருகலின் மறை வெப்பம் உள்ள சந்தர்ப்பத்தை தான் நாங்க உருகு நிலைன்னு சொல்லுவோம். ஆகவே அந்த உருகு நிலையாக இருப்பது எத்தனாவது விட? 2வது விட. 55.
வெப்பநிலை மாறாம இருக்கு பாருங்க. திரும்ப வெப்பநிலை உருகிய பிறகு, திரவமாக மாறிய பிறகு திரவத்தின் வெப்பநிலை படிப்படியாக கூடும். திரும்ப வெப்பநிலை குறைந்து அந்த திரவம் அப்படியே திரவத்தின் வெப்பநிலை, உருகிய மெழுகின் வெப்பநிலை குறைந்து திரும்ப வெப்பநிலை மாறாம இருக்கின்றால் அந்த திரவ நிலையிலிருந்து அது திண்ம நிலைக்கு மாறும் சந்தர்ப்பம். அதுதான் உறைநிலை. ஃபர்ஸ்டுக்குள்ள அந்த சீரான கோடு உருகு நிலை, இரண்டாவது உள்ள அந்த சீரான கோடு உறைநிலை. உறைநிலையாகி திரவத்தில இருந்து மீண்டும் அப்படியே திண்மமாகி அதன் வெப்பநிலை படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது. அவை 32க்கு இரண்டாவது விட. சரி, ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, இல்லாட்டி நாங்க கிளாஸை நிறைவு செய்து கொள்வோம்.